ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இனிப்பு பூசணிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சாம்பார் சாதம் புளிக்குழம்புக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 10 அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, 4 வரமிளகா, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் 200 கிராம் அளவுக்கு இனிப்பு பூசணிக்காய் தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது காயை சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூட எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகாத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் ஆப்ஷனல் தான். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. மிளகாத்தூள் சேர்த்துருந்ததுனால பச்சை வாசனை போகிறதுக்காக இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு 4-5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் சூப்பராக வெந்துருச்சுங்க. இந்த காய் சட்டுன்னு வெந்துருங்க, ரொம்ப நேரம் எடுக்காது. அவ்வளோதான், சூப்பரான இனிப்பு பூசணிக்காய் பொரியல் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.